இந்தியால ஆண்களை விடவும் பெண்கள் அதிக அளவில் தூக்கமின்மை பிரச்சனையால பாதிக்கப்படுறாங்க. இதை நான் சொல்லலை. சமீபத்திய ஆய்வறிக்கை ஒன்றில் ஆண்களை விடவும் பெண்கள் குறைவான நேரம் தான் தூங்குறாங்க அப்படின்னும் அவங்க தூக்கத்தோட தரம் குவாலிட்டி மிக மோசமான நிலையில் இருக்கிறதாவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ரெஸ்மெட் அப்படிங்கிற நிறுவனம் வெளியிட்டு இருக்கக்கூடிய இந்த ஆய்வறிக்கையில் வாரத்துக்கு 3 நாட்களாவது திருப்தியான தூக்கத்தை பெண்கள் இழக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. குட் ஸ்லீப்போட பர்சன்டேஜ் பர் வீக் பெண்கள் விசஸ் ஆண்கள் அப்படின்னு பார்த்தா அது 3.83 நைட்ஸ் விசஸ் 4.13 நைட்ஸாக இருக்குது. ஹார்மோன் மாற்றங்கள் போன்ற காரணங்களாலையும் தூங்குறதுக்கு பெண்கள் ஆண்களை விடவும் சிரமத்துக்கு உள்ளாகிறாங்க. தூங்குறதுக்கு எவ்வளோ தூரம் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்கிறதுக்கான பர்சன்டேஜ் பெண்கள் விசஸ் ஆண்கள் எவ்வளோன்னு பார்க்கும்போது 38% விசஸ் 29% இருக்குது. பெண்கள் இப்படி தூக்கமின்மையால் பாதிக்கப்படுறதுக்கான மெயினான ரீசன் அவங்க தான் ஃபேமிலியில் இருக்கிற குழந்தைகளில் தொடங்கி பெரியவங்க வரைக்கும் பிரைமரி கேர் கிவர்ஸாக இருக்காங்க. அதோடு சேர்த்து வெளியில் வேலைக்கு போயும் சம்பாதிக்கிறாங்க. அவங்க வெளியில் வேலைக்கு போகிறதுனால அவங்களுக்கு வீட்டில் இருக்கிற வேலை பளுவெல்லாம் குறையிறது கிடையாது. தொடர்ச்சியாக எப்போதும் வேலைகள் செஞ்சுட்டே இருக்கக்கூடிய பெண்கள் சரியாக தூங்க முடியலங்கிறதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. பெண்களோட வேலைகளை வீட்டில் இருக்கிற ஆண்களும் பகிர்ந்துக்கிட்டா இந்த பிரச்சனைக்கு நிச்சயமாக தீர்வு காண முடியும்.